வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் நிஷா. நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நான் பான் கொத்து செய்ய போகிறேன். பான் கொத்து நான் சின்ன வயசில் ஒரு ரெசிபி புக்கில் பார்த்து தான் இந்த பான் கொத்து செய்து பழகினான். அதில் கொஞ்சம் பொருட்களை வச்சு தான் நான் செய்து சாப்பிட்டு பார்த்தேன்னா அப்போ அது நல்லா இருந்தது. நான் ரோயல் படிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அப்படி அதுக்கு கூட பொருட்களை ஆட் பண்ணி போட்டு செய்து சாப்பிட்டு பார்த்தேன்னா நல்லா இருந்தது. அதை தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் பான் வண்டி வச்சுக்கிறேன். அதை சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுருக்கிறேன். நான் அந்த சின்ன பானுக்கு தண்ணி பீஸ் துண்டு பான் அதை தான் வண்டி வச்சுக்கிறேன். மற்றது கேரட் வண்டி எடுத்து வச்சுக்கிறேன். பெல் பெப்பர் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஒரு தக்காளி 3 முட்டை எடுத்துருக்கிறேன். இவ்வளோ தான் நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதை விட எக்ஸ்ட்ரா நான் சோஸுகளும் சேர்க்க போகிறேன். அதை நான் செய்யக்கிறேன். நான் உங்களுக்கு அதில் என்னென்ன சோஸுன்னு காட்டுவேன். அதுக்கு நான் இப்போ என்ன செய்யிருக்கேன்னா சிக்கன் கிரேவியும் வச்சுருக்கிறேன். இந்த ஆணத்தை விட்டு தான் நான் கொத்து செய்ய போகிறேன். அதுக்கு நான் சிக்கன் வண்டி அதில் ஒரு நல்ல கிரேவி ஒன்று வச்சுருக்கேன். இந்த ஆணத்தை ஊற்றி நாங்கள் கொத்து செய்ய சூப்பர் டேஸ்ட்டாக வரும். நீங்களும் செய்து பாருங்கள். எல்லாமே வெட்டி எடுத்தாச்சு. வெட்டாமல் இந்த தக்காளி, வெங்காயம், பெல் பெப்பர் எல்லாமே வெட்டி எடுத்தாச்சு. இப்போ நான் வச்ச சட்டி சூடாயிட்டு எண்ணெயை விட்டு கொதிக்க விட போகிறேன். அதுக்கு பிறகு அதுக்குள்ளே வெங்காயம், கார்லிக் போட்டு பொரிய விட போகிறேன். கிணக்கு வெங்காயம் போடாமல் கொஞ்சம் வெங்காயமும் கொஞ்சம் கார்லிக்கும் சின்ன சின்ன வெட்டி போட்டு அதுக்குள்ளே போட்டு நான் இப்போ தாளிக்கிறேன். இப்போ நான் அது தாளித்து கொண்டு வர பக்குவத்தில் நான் இப்போ பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுக்க போகிறேன். இந்த வெங்காயம் நாங்கள் நல்லா பொரிய விடக்கூடாது. ஓரளவு பச்சைத்தன்மை இருக்கிற அளவுக்கு தான் வதக்கி எடுக்கணும். என்னென்னு சொன்னால் அப்போ தான் அந்த கொத்து நாங்கள் செய்யக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓரளவு வெங்காயம் வதங்கி கொண்டு வர ஸ்டேஜில் நான் இப்போ தக்காளி பழத்தையும் போடுறேன். வெட்டின்னு அந்த ஒரு தக்காளி பழத்தையும் அதுக்குள்ளே போட்டு வதங்க விடுறேன். அதுவும் கொஞ்சம் பச்சையாக தான் வதக்கி எடுக்கணும். நல்லா மசிய விடக்கூடாது. தக்காளியும் ஓரளவு வதங்கி கொண்டு வந்துட்டு இந்த பக்குவத்தில் நான் பெல் பெப்பரை நான் பெரிய குடமிளகாயை நல்ல நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுக்கிறேன். அதையும் போட்டு நான் அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணி வதக்க போகிறேன். குடமிளகாயும் வதங்கி கொண்டு வர அந்த பக்குவத்தில் இப்போ துருவி வச்சுக்கிற வெட்டி வச்சுக்கிற கேரட்டை நான் அதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ நான் போட்ட மிரக்கறி, வெங்காயம் எல்லாத்தையும் ஒண்டா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ போட்ட மரக்கறி எல்லாம் வெந்து கொண்டு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நான் முட்டை சேர்க்கிறேன். 3 முட்டை எடுத்து வச்சுக்கிறேன். அதை நான் சேர்த்து இப்போ ஒன்றோடு நல்லா கிளறி மிக்ஸ் பண்ண போகிறேன். முட்டை சேர்க்க தான் நாங்கள் உப்பு சேர்க்கணும். அப்போ தான் அந்த முட்டையிலேயும் உப்பு சேரும். இப்போ நல்ல வடிவாக நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா ஒன்றோடு சேரும். முட்டை கொஞ்சம் ஓரளவு அவிஞ்சு வர ஸ்டேஜில் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நான் சோஸ் வகை சேர்க்க போகிறேன். அதில் இப்போ முதலாவது ஒயாஸ்டர் சோஸ் சேர்க்குறேன். அதுவும் நீங்கள் 1 டீஸ்பூன் சேருங்க. நான் இந்த கை கணக்களவுக்கு சேர்க்குறேன். உரைப்புக்காக நான் சில்லி சோஸும் பாவிக்கிறேன். சில்லி சோஸ் அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படி விட்டிங்கன்னா நல்ல உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விடுங்க. அடுத்ததான் நான் சோயா சோஸ் விடுறேன். அதுவும் எனக்கு 1 டீஸ்பூன் விட்டால் காணும். நான் எந்த கை கணக்கு தான் எல்லாமே விட்டு கொண்டு வரேன். நீங்கள் உங்களோட சாப்பாட்டுக்கு ஏற்ற அளவுக்கு பார்த்து விடுங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று கலந்து விடுங்க. கலந்து விட்டிங்கன்னு சொன்னால் முட்டை, மரக்கறி, அந்த வெங்காயம் எல்லாத்துலேயுமே சேரும். ஒன்றோடு அந்த சோஸ் சேர்ந்துடும். சேர்ந்தோடனே உங்களுக்கு நல்ல டேஸ்ட் அந்த பழத்துக்கு வரும். இப்போ நான் என்ன செய்கிறேன்டா கட்டைத்தூள் சேர்க்குறேன். கட்டைத்தூள் சேர்த்தா அதுவும் ஒரு உரைப்பை கொடுக்குமேண்டா. சில்லி சோஸ் கொடுக்குற உரைப்பை விட இந்த கட்டைத்தூளும் ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். சாப்பிடைக்க கடிப்படைக்க டேஸ்ட்டாக இருக்குமேன்னு சொன்னால் கொத்தில் கூடுதலாக ஆட் பண்ணுவாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றோடு நல்லா கலந்து விடுங்க. அப்போ நாங்கள் வதக்கின மரக்கறியல் மற்றது போட்ட முட்டை எல்லாத்துலேயுமே இந்த சோஸ் மற்றது கட்டைத்தூள் எல்லாமே சேர்ந்து வரும். சேர்ந்த அப்புறம் இந்த ஸ்டேஜில் நான் வெட்டி வச்சுக்கிற பான் துண்டுகள் அதுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். நல்ல வடிவாக எல்லாத்தையும் ஒன்றோடு சேர்கிற மாதிரி கலந்து விடுங்க. அடுப்பை நல்லா குறைச்சி விட்டுட்டு கலந்து விடுங்க. அப்போ தான் என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் எடுத்து வச்சுருக்க கறி, நான் சிக்கன் கறி காய்ச்சினான் தானே, அந்த கறியை இப்போ நான் அதுக்குள்ளே விட்டுட்டு இப்போ திருப்பி எல்லாத்தையும் ஒன்றோடு கலந்து விடுறேன். நல்லா அடியில் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பானோட சேரும். அடுப்பை நல்லா குறைச்சி போட்டு ஏன்னு சொன்னால் சில நேரம் அடி பிடிக்க பார்க்கும். நான் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு நான் வச்சுருக்கிற அந்த ஸ்பூனாலேயே நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அப்படி கொத்தி விடுறேன். அப்போ அந்த பான் சின்ன சின்ன துண்டாக கொத்துப்படும். அதுக்காக கொத்தி விடுறேன். இப்போ மிச்சம் இருக்கிற அந்த கறியின் ஆணத்தை மேலால் விட்டு திருப்பவும் நான் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். அப்போ தான் நிறைய கறி சேர்ந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கொத்து கறியை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு முழு ஆணத்தையும் அப்படியே விட்டு சேர்த்திங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும். இப்போ நான் முழு ஆணத்தையும் விட்டு நல்லா கலந்தெடுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கொத்து ரெடி ஆகிட்டுது. இனி எடுத்து நாங்கள் ரக்கி சாப்பிடலாம்.
இப்போ பாருங்கள் கொத்து செய்து நான் கொண்டு வந்து ரக்கி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா இருக்குது தானே, நீங்களும் இப்படி செய்து பாருங்கள். இப்போ தான் நீங்கள் என் சேனலுக்கு வரீங்களா இருந்தால் முதல்ல என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.